வணக்கம். இது நம்ம செய்தி சேனல். நான் உங்கள் ஜமால். புலிகள் நுழைந்த காட்டில் அணில்களை காணவில்லை என நடிகர் விஜயை நாம் தமிழர் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மீண்டும் ஒரு முறை கலாய்த்து பேசியுள்ளார். சென்னை அடுத்த திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருங்குளம் கூட்டுச்சாலையில் மனிதநேய பூங்கா மற்றும் வனப்பகுதியில் நாம் தமிழர் கட்சியின் சுற்றுச்சூழல் பாசறை சார்பில் மரங்களின் மாநாடு நேற்று நடந்தது. அதில் பேசிய சீமான், மரங்களின் மாநாடு நடத்துவதற்காக காட்டில் புலிகள் நுழைந்துள்ளன, அதனால் அணில்களை இங்கு காணவில்லை. ஆனாலும் அணில்களுக்கும் சேர்த்துதான் மரங்களின் மாநாடு நடத்துகிறோம். காடுகள் இருந்தால்தான் அங்கிருக்கும் மரங்கள் மழையை பொழிய வைக்கும். மரங்கள் இல்லை என்றால் உலகில் எந்த ஒரு உயிரினமும் இருக்காது. நான் ஆட்சிக்கு வந்தால் மரத்தின் ஒரே ஒரு கிளையை வெட்டினாலும் 6 மாதம் சிறை தண்டனை அளிப்பேன். அதேபோல் மரக்கன்றுகள் நடும் மாணவர்களை ஊக்குவிப்பேன். மொத்தத்தில் மரக்கன்றுகள் நடுவோருக்கு உரிய அரசு மரியாதையும் வழங்கப்படும் என சுற்றுச்சூழல் சீர்கேடுகள் குறித்தும் மற்றும் சுற்றுச்சூழலை பாதுகாப்பது குறித்தும் அவர் பேசினார். அவர் ஏற்கனவே கடந்த சில நாட்களுக்கு முன்பு விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் நடந்த நாம் தமிழர் கட்சியின் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய போது, நாங்க வேட்டையாடும் போது அணில்கள் அங்கும் இங்கும் ஓடிட்டு இருக்க கூடாது. அப்படி ஓரமா போய் மரக்கிளையில உட்கார்ந்த வேடிக்கை மட்டும்தான் பார்க்கணும். காட்டு எருமையோ மானையோ வேட்டையாடினால்தான் புலிக்கு மரியாதை. அணில் பாவம், அதை வேட்டையாடினால் புலிக்கு என்ன மரியாதை? யானை தூங்கும் போது எலி ஏறி விளையாடுமாம், அது மாதிரி தான் இங்க அணில் ஆட்டம் இருக்கு. அதே போல் அந்த கட்சிக்காரங்க தளபதி தளபதின்னு கத்தும் போதெல்லாம் என் காதுல தளபதி தளபதின்னு தான் விழுது. அப்புறம் அவங்க டிவிக்கேன்னு கத்தும் போதெல்லாம் கூட மறுபடியும் நம்ம காதுல டிவிக்கேன்னு தான் கேட்குது என்று பயங்கரமாய் கலாய்த்து பேசினார். அந்த வகையில் இப்போது மரங்களின் மாநாட்டில் மீண்டும் விஜய் கட்சியை கலாய்த்து பேசியுள்ளார்.